வெல்கம் பேக் டு மை சேனல். பெருமாளை அடைய என்ன முக்கியம்? இயர்ஸ் ஆஃப் ஸ்டடியா, டிஃபிகல்ட் ரிச்சுவல்ஸா, இல்லை ஒரு அன்பு நிறைந்த இதயமா? Can a loving heart reach God faster than great knowledge and hard work? Let's find out in today's Narayaniam verse. இன்னைக்கு நம்ம நாராயணியம்ல தசகம் 2 ஸ்லோகா 9 கத்துக்கலாம். அத்யா யாச கராணி கர்ம படலான் ஆச்சரிய நிர்யன்மலாஹா போதே பக்தி பதேத வாப்யுச்சிததாம் ஆயாந்தி கிம் தாவதா கிளிஷ்ட்வா தத்கபதே பரம தவ வபுஹு பிரம்மாக்கிய மன்யே புனஹ சித்தார்த்த ரத்வ மிருது விசிந்த்ய பஹுபிஹி சித்யந்தி ஜன்மாந்தரைஹி அத்யாயாசகராணி கர்ம படலான் ஆச்சரிய நிர்யன்மலாஹா போதே பக்தி பதேத வாப்யுச்சிததாம் ஆயாந்தி கிம் தாவதா கிளிஷ்ட்வா தர்க்கபதேத பரம தவ வபுஹு பிரம்மாக்கிய மன்யே புனஹ சித்தார்த்தரத்வமிருதே விசிந்த்ய பஹுபிஹி சித்யந்தி ஜன்மாந்தரைஹி. இந்த ஸ்லோகாவோட மீனிங்க ஸ்டோரி மூலமா இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் கேட்கலாம் வாங்க. Once upon a time, there were three friends who wanted to reach Lord Vishnu. The first friend thought, I will do many difficult rituals and prayers every day. He worked very hard. The second friend said, I will read many books and learn all the answers. He spent years studying and debating. The third friend was a simple boy. He folded his hands and prayed, Dear Lord Vishnu, I love you. Please guide me. The first friend chose the rituals, the second friend chose the knowledge, and the third friend chose the devotion, the best path. One day, Lord Vishnu appeared before them. The first friend was tired from all his hard work. The second friend was confused because he still had many questions. But the third friend felt happy and peaceful because his heart was full of love for God. Lord Vishnu smiled and said, Hard work and knowledge are good, but a loving heart reaches me the fastest. The three friends understood that devotion and love for God are the easiest way to come close to Him. So kids, do you understand? A heart filled with love and devotion can reach God more easily than pride, arguments, or difficult practices. ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை அடைய விரும்பினார். முதல் நண்பன் சொன்னான், நான் நிறைய பூஜைகளும் யாகங்களும் செய்வேன் என்று மிகவும் கடினமாக உழைத்தான். இரண்டாவது நண்பன் சொன்னான், நான் நிறைய புத்தகங்கள் படித்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன். அவன் பல வருடங்கள் படித்தும் விவாதித்தும் இருந்தான். மூன்றாவது நண்பன் ஒரு எளிய சிறுவன். அவன் தினமும் கைகளை கூப்பி, விஷ்ணு பகவானே, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், எப்போதும் என்னுடன் இருங்கள் என்று பிரார்த்தனை செய்தான். ஒரு நாள் மகாவிஷ்ணு அவர்கள் முன் தோன்றினார். முதல் நண்பன் கடின உழைப்பால் சோர்ந்து இருந்தான். இரண்டாவது நண்பன் இன்னும் பல சந்தேகங்களுடன் இருந்தான். ஆனால் மூன்றாவது நண்பன் மட்டும் மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். ஏனென்றால் அவன் இதயம் பகவான் மீதான அன்பால் நிரம்பி இருந்தது. மகாவிஷ்ணு சிரித்து கொண்டே சொன்னார், கடின உழைப்பும் அறிவும் நல்லவை, ஆனால் அன்பும் பக்தியும் கொண்ட இதயம் என்னை விரைவாக அடையும் என்றார். அன்று முதல் மூவரும் அன்போடும் பக்தியோடும் பகவானை வழிபட்டார்கள். சோ குட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? கடவுளை அடைய அறிவும் முயற்சியும் உதவும், ஆனால் அன்பும் பக்தியும் நிறைந்த இதயம் அவரை மிக விரைவாக அடைய செய்யும். Dear parents, if this video is helpful for your children's learning, please subscribe to the channel and support us. Thank you for learning with us. See you in the next video.